ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குவான்ஸ் பை சீட்டா. இன்னைக்கு வீடியோ வந்து எப்படி எடுக்கிறோன்னா, இதுவரை நம்ம ஃபேஸ் காட்டி இந்த மாதிரிலாம் வந்து இன்டர்வியூ வீடியோ போட்டதே இல்லை. எனக்கு தெரிஞ்சதுக்கு முன்னாடி வந்துட்டு கிரிதரன் அண்ணா வச்சு பிஓ, ஸோ அவர் எஸ்எஸ்சி சிஜிஎல் 2020 கிளியர் பண்ணப்போ அந்த ஸ்டேஜில் போட்ட வீடியோஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஏதோ சக்ஸஸ் ஸ்டோரி அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம போடலை. இது வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் ககன் பிரதாப்பில் அவங்க ஸ்டூடெண்ட்டை வச்சு இந்த மாதிரி எப்படி கிளியர் பண்ணிக்க அப்படிங்கிற ஒரு வீடியோஸ்லாம் போட்டிருப்பாரு. சரி, நம்மளும் நம்மக்கிட்ட உள்ள ஃபோனை வச்சு சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம், புதுசாக இருக்கும், தமிழில் யாரும் போட்டதில்லையே அப்படிங்கிறதுனால வந்துட்டு போடலாம் அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கான கண்டென்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல் செப்டம்பர் 9 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது வந்துட்டு எப்படி அப்ரோச் பண்ணுறது, என்னென்ன விஷயம்லாம் பண்ணலாம். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இன்றைக்கி 22. ஸோ இன்றைக்கி நைட் நாங்கள் ஷூட் பண்ணுறோம். அப்படி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் தான் இருக்குது ரஃபாக பார்த்தோன்னா. ஸோ அந்த 15 நாளில் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நான் படித்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ இவன் வந்து என்னோடய ரூம்மேட் தான். ஸோ நான் வாடாப்பழம் தான் பேசுவேன், அவனை நான் வாடாப்பழம் தான் பேசுவான், அந்த மாதிரி தான் நான் பேசிப்போம். இவன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2.5 இயர்ஸாக வந்துட்டு எஸ்எஸ்சி ஃபீல்டில் தான் இருக்கான். இப்போ லாஸ்ட்டாக நடந்த எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2023 சிஹெச்எஸ்எல் கிளியர் பண்ணி சிபிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்லேயும் ஒர்க் பண்ணுறான். சிஜிஎலும் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஸோ இவன் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் சிஹெச்எஸ்எல் கிளியர் பண்ணல. சிஜிஎல் இவன் வரப்போகிற சிஜிஎலும் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கிடையாது. அதனால் இவன் சில ப்ராசஸ்லாம் பண்ணியிருப்பான், இவன் சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பான். அந்த மிஸ்டேக்ஸ்லாம் ரெக்டிஃபை பண்ணி தான் சிஹெச்எஸ்எல் கிளியர் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ அவன் என்னென்னலாம் பண்ணுறான், அதேமாதிரி இப்போ வர மார்க்ஸ்லேயுமே இவன் நல்ல ஸ்கோர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ என்னென்ன மிஸ்டேக் பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது. ஸோ என்னோடய சஜஷன்ஸும் நான் நிறைய ஆஸ்பிரண்ட்டை கேட்டிருக்கேன், நிறைய டாப் ரேங்க்ஸ் எடுக்கிறவங்க மட்டும்லாம். ஸோ அதெல்லாம் சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். சரி வாங்க, ஃபஸ்ட்டு நான் இவன் பேர் சொல்கிறேன். இவன் பேர் வந்துட்டு இசை அன்பு. எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் ஆல்ரெடி சொன்னதான், எஸ்எஸ்சி சிஹெச்எல் 2023 கிளியர் பண்ணிடுறான். ஸோ அவனே அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்கிறான். சரி, நீ சொல்கிறான். நீ வந்துட்டு எஸ்எஸ்சியில் எனக்கு தெரிஞ்சு 2.5 வருஷம் இருக்கும்ல. 2.5 வருஷமாக நான் வந்து சிஹெச்எஸ்எல் சிஜிஎலுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். பட் நான் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக வந்து போன வருஷம் தான் சென்னைக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ சிஹெச்எஸ்எல் 23 படிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வருஷம் நீ ஃபுல் ஆஸ்பிரண்ட்டாக படிச்சிருக்கேன்? ஒரு 12 months இருக்கும். ஓகே. இப்போ வந்து மெயினாக இப்போ சிஜிஎல் 2024 வருது. நம்ம தமிழ் ஆஸ்பிரண்ட்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது என்ன டவுட்டுன்னு வந்து பார்த்தோம்னா, எவ்வளோ மார்க் போடணும், எத்தனை மார்க் வந்துட்டு இந்த 15 நாளுக்குள்ளே போடணும் அப்படிங்கிறது கேட்பாங்க. டெய்லி 2 மார்க் போடலாமா, 3 மார்க் போடலாமா அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாமே கேட்பாங்க. நீ என்ன ஃபாலோ பண்ணுற, நீ என்ன இது இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் நீ நினைக்கிற? என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்குன்றது முக்கியம்தான். பட் ஒரு நாளைக்கு வந்து 2 மார்க்கு 3 மார்க் போடுறது, அதாவது ஒருத்தரும் எந்த அளவுக்கு அவங்க சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்றதை பொறுத்து நான் சொல்லுவேன். ப்ளஸ் வந்து மார்க்குன்றது வந்து ஒரு நாளைக்கு 1 போதும், அதுவே ரொம்ப ஆப்டிமானதான். அதுவும் எக்ஸாமோட கரெக்டாக வந்து ஒரு 45 days முன்னாடி நம்ம வந்து ரெகுலராக ப்ரீவியஸ் இயர் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுறது எனக்கு என்ன பெஸ்ட்டு. ரொம்ப வந்து ஆலிவ் போர்டு அப்புறம் வந்து மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸாம் மட்டும் டீவியேட் ஆகிருக்கும். பட் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்கள் வந்து ஒரு மீடியம் கோர் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னும் போது ப்ரீவியஸ் இயரை வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் ஆஸ்பிரண்ட்னா ஒரு 125 130 மார்க் எடுக்கிறோம். ப்ரீவியஸ் இயர் மட்டும் எடுத்தாலே போதும். நீங்கள் ப்ரீவியஸ் இயரை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கனாலே கண்டிப்பாக அதை தாண்டி வரதும் கேட்க மாட்டாங்க. ஸோ அது பெஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து பண்ண மாட்டேன். ஓகே, நீ அதை பண்ண மாட்டேன். எனக்குமே இதில் ஒரு நல்ல பாயிண்ட் இருக்குது. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டோம்னா நமக்குமே ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்லா பூஸ்ட் ஆகும். அதில் மார்க்ஸ் வந்துட்டு 130 எடுக்கிறத விட ஒரு 150 வரும். ஸோ நம்ம அதுவும் இல்லாமல் எப்பவுமே கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல பாயிண்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்துட்டு மார்க் ஃபார்மேட்டில் போடுறது வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகைன் இப்போது டிசிஎஸ் தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது நமக்கு பேட்டர்ன் சேஞ்ச் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸை ட்ரை பண்ணுறேன், நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன்னு எதுவும் பண்ணாமல் உங்களோட ப்ரிப்ரேஷனை ரொம்ப சிம்பிளாக செய்யிட்டா ஈஸியாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த இப்போ ஆலிவ் போர்டில் ஆர்பியில் லைவ் மார்க்லாம் வருது. ஸோ அந்த லைவ் மார்க்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணலாமா? வீக்லி சண்டே மட்டும் சொல்கிறேன், ஜஸ்ட் ஏன்னா ஓவராலாக அதில் ஒரு 40,000-50,000 பேர் அட்டென்ட் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு கரெக்டாக தெரியல, நான் படிக்கல இருந்தது. இப்போ நீ படிக்கல எவ்வளோ பேர் அட்டன்? நான் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக 50,000 பேர் ஆர்பி மார்க்கு புண்டிக்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணுறாங்க. பட் அதில் என்னென்னா, இப்போ நீங்கள் ஜிஎஸ் பார்த்தீங்கன்னாலோ இல்லை வந்து குவான்ஸை தவிர நான் சொல்கிறேன், மற்றெல்லாம் ரொம்ப ஒரிஜினலை விட லைட்டாக டீவியேட் ஆகிருக்க மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கும். இந்த ரீசனிங் முக்கியமாக ரொம்ப இர்ரிலவெண்ட்டாக கேட்குற மாதிரி நான் நினைப்பேன். அதனால் நான் பெருசாக அதில் மார்க் வரலனாலும் நான் பெருசாக கண்டுக்க ஆனால் போடுவேன். ஜஸ்ட் நம்ம ஓவராலாக கண்டிப்பாக ரேங்க்ல இருக்கும். அதுக்கும் ஒரு பீரியட் இருக்குது. நீங்கள் எக்ஸாமுக்கு 30 days பிஃபோர் நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம், எவ்வளோ ப்ராக்டிஸ் வேணால் பண்ணிக்கலாம். இப்போ அப்போ போட வேணாம். இந்த 2 வாரத்தில் இந்த 2 வாரத்தில் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் பியூராக ப்ரீவியஸ் இயர் மட்டும்
என்னோட சஜஷன். ஓகே ஓகே, அதுவும் கரெக்டு தான். ஆனால் கொஞ்சம் நல்லா பண்ணுறவங்க 150 160 அபோவில் உள்ளவங்க நீங்கள் அதை போட்டு பார்த்துக்கலாம். நான் சஜஸ்ட் பண்ணுறது அதுதான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஓவராலாக எந்த ரேங்க்கில் இருக்கோம் அது வந்து இன்னுமே நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு நியூவாக படிக்கிறது மெயினாக இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இப்போ தான் நிறைய பேர் படிப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ண கரண்ட் அஃபேர்ஸை இப்போ வந்து படிக்கலாமா? ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் என்கிட்ட கேட்குறவங்ககிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா மந்த்லி 100 டாப் 100 பிடிஎஃப் ஏதாவது இருக்கும். ஸோ அதை மட்டும் பண்ணி, ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அன்செர்டைன், இது கேட்பானே தெரியாது. இப்போ திடீர்னு கொண்டு போய் 2022 கூட கேட்பாங்க, அது நம்ம எதுவுமே சொல்லவே முடியாது. நம்ம ப்ரிப்பரேஷன் டைம்லேருந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணலாம், கரண்ட் அஃபேர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாமா வேண்டாமா, இல்லைன்னா அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பண்ணலாமா? நீங்கள் ஆல்ரெடி இப்போ 150+ எடுக்கிறீங்க, 160 உங்கள் ஸ்கோர் இருக்குது, இன்னும் மார்க் நான் ரொம்ப டாப்பருக்குள்ளே போகணும், ஒரு ஆல் இண்டியா ரேங்க் 200 300 வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாம். ப்ரிலிம்ஸுக்கு நான் சொல்கிறேன், மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 4 கொஸ்டின் ஆவரேஜ். மெயின்ஸ் வேணாம், ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ரிலிம்ஸ் தான். ஸோ ப்ரிலிம்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நான் இப்போ பார்த்து போகணும் அந்த 2 வாரத்தில். முக்கியமானது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போது அபா சைனியோட பேஜில் வந்து ஒரு 1 மந்த்து ஃபுல்லாக 1 இயருக்கு வந்து பிடிஎஃப் போட்டுருக்காங்க. ஓகே, அதில் செக்ரிகேட் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் தனியாக, இண்டெக்ஸ் தனியாக, அப்புறம் வந்து எந்தெந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே தனியாக இருக்குது. ஸோ அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போகலாம். மேபி வந்தால் நம்ம அதை அட்டன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். ஸோ அப்போ அந்த அப்பா சைனி சேனலில் போட்டிருக்கிற 1 இயர் பிடிஎஃப்ல உள்ளதை ஒரு கிளான்ஸ் வேணால் பார்த்து கண்டிப்பாக பார்க்கலாம். அது ஆனால் கண்டிப்பாக வரணும்னா கேரண்டி ஜஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சப்போஸ் 130ல் இருக்காங்கன்னு வச்சுக்கலாங்க, 130 to 150 கேட்டகரி, 150 ப்ளஸுக்கு நீ சொல்லிட்டே இருப்பாங்க அவங்க இந்த கரண்ட் அஃபேர்ஸ் 130 to 150 இருக்காங்க. அவங்க என்ன பண்ணலாம், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாமா வேண்டாமா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உங்கள் ஸ்கோர் 130 ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லை. நீங்கள் வந்து நிறைய ஃபார்முலாஸ் ரிவிஷன் பண்ணுறது, மற்ற 3த்துலேயும் உங்களோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக வச்சுட்டு ஸ்டாட்டிக் ஜிகே, பாலிட்டி, ஜாகிரஃபி இதெல்லாமே நீங்கள் வந்து நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போகிறது பெட்டர். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப அன்சர்டைன்றதுனால சொல்லுங்கள். ஓகே ஓகே, கரெக்ட் தான். ஏன்னா அதே மாதிரி இப்போ ஒருத்தவங்க 130 வாங்குறாங்க அப்படின்னாலும் மிச்சம் 3 செக்ஷன், நம்ம ஜிஎஸ்ஐ தவிர்த்து 3 செக்ஷன் எடுத்துக்கிட்டா கூட 75 கொஸ்டின்ஸ் எடுக்கலாம். அதில் அவங்க நல்லா தரவாக இருந்தாலே 140 75ல 70 கிளியர் பண்ணாலே 140 எடுத்துடலாம். ஜிஎஸ்ல ஒரு நமக்கு ஒரு 6 or 7 கொஸ்டின் கேட்ச் பண்ணாலும் 150 எடுத்துடலாம். ஸோ அதுலேயே அவங்க அப்போ லேக் ஆக போய் தான் 130 வராங்க. ஸோ அவங்க அதை வந்துட்டு மெயினாக வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஃபார்முலாஸ்ன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. டாபிக் வைஸ் இப்போ மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேத்ஸில் வந்துட்டு நம்ம இப்போ திடீர்னு நமக்கு ஃப்ரெஷ்டம் ஃபார்முலா வால்யூம் ஃபார்முலா கேட்டால் நமக்கு திடீர்னு தெரியாது. ஏன்னா அது நம்ம மார்க் பார்க்க மாட்டாங்க. ஸோ அது தெரியாது, அது மறந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம ஃபோக்கஸ் கொடுக்கலாம். வேற என்ன சொல்கிறது, இப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இன்ஸ்டால்மெண்ட் சம்ஸ் அது வந்துட்டு இப்போ ரெகுலராக கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் படிக்கும்போது கேட்க மாட்டாங்க, ஆனால் எக்ஸாமில் கேட்டுருவாங்க. ஸோ அந்த மெத்தட்ஸ் பார்க்குறது. ஸோ மென்சுரேஷனில் உள்ள இந்த ப்ரிசம் அதெல்லாம் அதில் உள்ள ஃபார்முலாஸ், ஸோ அதெல்லாம் பார்த்தாலே என்னை பொறுத்தவரை கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். வேற அதே மாதிரி ரீசனிங்கில் சொல்லணும் அப்படின்னா மெயினாக கஷ்டமாக உள்ளதே 5 டாபிக் தான். கோடிங், டிகோடிங்கு, நம்பர் சீரீஸு, வேற என்ன நம்பர் அனலாஜி அந்த மாதிரி உள்ளது. முக்கியமாக இந்த கேலண்டர் நிறைய மார்க் கேட்கவே மாட்டாங்க, திடீர்னு எக்ஸாம்ல வந்துடும். ஆனால் அதுதான் வந்து ஒரு டிஃப்ரென்ஸே கிரியேட் பண்ணும். ஸோ அதனால் அந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது அது வந்துட்டு கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த இதுக்கு வந்துட்டு மெயின் ஃபோக்கஸ் பண்ணுங்க. வேற இங்கிலீஷ் வந்துட்டு லாஸ்ட் டைம் ரிவிஷனில் ஒரு மெயின் பார்ட்டு. இங்கிலீஷ்க்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, கடைசி டைமில் வந்து ஃபுல்லாக இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கும் போது இருந்தே வந்து ஒரு கிராமர் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்லேயும் நீங்கள் வந்து ஒரு மார்க் போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா தனித்தனியாக நான் வந்து ஒரு ஃபோல்டர் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா. இப்போது அதனால தான் வந்து எனக்கு இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் எனக்கு பேசிக்காகவே நான் கொஞ்சம் வரும். ப்ளஸ் வந்து நான் மிஸ்டேக் பண்ணேன்னா கண்டிப்பாக அந்த மிஸ்டேக் வந்து நான் ஒன்று எழுதி வச்சுப்பேன். அப்படி இல்லைன்னா அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகே. ஸோ எக்ஸாம் முன்னாடி அதை பார்த்துட்டு போயிடும். ஓகே. இப்போ நீங்கள் இங்கிலீஷை இப்படி பிரித்து பார்க்க மாட்டீங்களா? நான் இங்கிலீஷில் கொஞ்சம் வீக்காக தான் இருந்தேன். நான் பிரித்து பார்க்கையில் வந்துட்டு கிராமரு, அதுக்கப்புறம் ஒக்காபுலரி இப்படி நான் பிரித்து பார்த்துப்பேன். கிராமரை பொறுத்தவரை எல்லாருமே சொல்லுவாங்க நீத்து சிங் புக்கு, அதுக்கப்புறம் அந்த 120 கிராமர் ரூல்ஸ். ஆனால் அந்த 120 கிராமர் ரூல்ஸை வச்சு மட்டுமே சால்வ் பண்ண முடியாது, அது எல்லாருக்குமே தெரியும். சம் ரீடிங் ஸ்கில்ஸை வச்சு தான் நம்ம அதை அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இருந்தாலுமே அந்த 120 கிராமர் ஸ்கில்லில் ஒரு சிலது மறந்து போயிடும் நமக்கு டக்குன்னு.
நம்ம ரீட் பண்ணையில கரெக்டாக குட் இன் ஏபிள், ஸோ அது ரெண்டும் வந்துட்டு மேட்ச் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு போவீங்களா இல்லை அதெல்லாம் எதுவும் தனியாக எழுதி? இல்லை கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸப்ஷனல் ரூல்ஸு கண்டிப்பாக நல்லா படிக்கிறவங்க எல்லாருமே பார்த்துட்டு தான் வருவாங்க. இப்போ நம்ம எக்ஸாம் முன்னாடி வந்து ஒரு முக்கியமான ஒரு ரூல் இருக்கு. இப்போ வந்து வித்தியாசமான ஒரு ரூல் வந்து இப்போ இருக்கிறதுலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸில் நடக்குதுன்னா வந்து மாட்டாமல் வரும்ன்ற மாதிரி ஒரு ரூல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து எல்லாருமே கடைசி டைமில் படிச்சுட்டு தான் வருவாங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா கடைசி டைமில் வந்து நீங்கள் வெக்காபுலரியை வந்து முன்னாடியே நல்லா டெய்லி ரிவிஷன் பண்ணுறது, வீக்லி ரிவிஷன் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு லாஸ்ட் டைம் முன்னாடி எல்லா ரூல்ஸையும் ஒரு டைம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போகணும். பட் இன்னும் நான் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா இந்த 120 ரூல்ஸ் படிச்சுட்டா முடியும், இல்லை தனியாக நான் வெக்காபுலரி மட்டும் வச்சு படிச்சுட்டா முடியுன்றது வந்து இங்கிலீஷை டெவலப் பண்ணாது. எனக்கு கேட்டிங்கன்னா டெய்லி ஒரு 2 பேஜ் லிட்டோரியல் பேஜ் படிக்கிறது, ப்ளஸ் வந்து நீங்கள் உங்களோட ரீடிங் ஹேபிட்டை வளர்த்துக்கினா மட்டும்தான் எந்த மாதிரி கேட்டாலுமே நீங்கள் ஒரு லீடு கிடைக்கும். ஓகே. ஆனாலும் நம்ம மெயினாக வந்து பார்க்குறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒர்க்ஆப்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒர்க்ஆப்ஸ் என்னதுன்னா பிளாக் புக்கில் உள்ள ஒர்க்ஆப்ஸ் தான். நார்த் இந்தியன்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே அந்த பிளாக் புக்கை தான் ஃபுல்லாக கரைச்சி குடிச்சிட்டு வருவாங்க. ஸோ அதில் உள்ள ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் ஆகட்டும், இடியம்ஸ் ஆகட்டும், ஸோ அது நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக நல்லா தெரிஞ்சிடணும். அதுலேருந்து மட்டுமே வருதுன்னு சொல்ல முடியாது, அதுலேருந்து வெளியே கூட வரலாம். ஆனால் இதுலேருந்து வந்துச்சுன்னா நம்ம தெரியாமல் போயிடுச்சுன்னா அவுட் ஆஃப் காம்படிஷன் ஆகிடும். ஸோ அதனால் அதில் உள்ளது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நான் படிக்கும்போது என்ன பண்ணுவேன்னா 1100 இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ரொம்ப கஷ்டமான ஒரு 200 எழுதி வச்சு படிப்பேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி கூட கடைசி நேரத்தில் இப்போ அது ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் படித்த டைம்லாம். ஸோ அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்க்கு ஏதாவது ட்ரிக் இருக்குதா? எதை பார்த்து படிக்கிறீங்க? நான் வந்து ஆக்சுவலி சினானிம் ஆண்டனிம்ஸ் வந்து யூஸ்வலாக நான் முன்னாடியே வந்து இந்த ஹிந்து நியூஸ் பேப்பரில் எடிட்டோரியல் பேஜ் படிப்பேன். ஓகே. ஸோ அது மூலயமா எனக்கு கொஞ்சம் ஒக்காபுலரிஸ் கிடச்சி. ஆஸ் யூஸ்வலாக எல்லாரும் போலையும் பிளாக் புக் தான் நானும் படிப்பேன். பட் நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ரெகுலர் இன்டர்வல்ஸில் நான் வந்து கண்டிப்பாக அதை ரிவிஷன் பண்ணுவேன். நான் போன சிஜிஎல் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் நிறைய டைம் அந்த புக்கை வந்து எல்லா வேர்டையும் படிப்பேன். ப்ளஸ் நான் ஒரு க்ளூ வச்சுப்பேன். எதனா ஒரு வேர்ட்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றிப்பேன். இதுனா இதுதான் வரும். எல்லாருமே நிறைய பேர் பண்ணுவாங்க. பட் நான் அதை ரிப்பீட்டடாக நான் அதை வந்து ஓகே பண்ணுவேன். ஸோ அதனால அது உனக்கு ரெகுலர் ப்ராக்டிஸாக இருந்ததுனால அது உங்களுக்கு அந்த பெரிய டாஸ்க்காக போகுது. ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம போகிற டாபிக் வந்துட்டு ஜென்ரல் அவேர்னஸ், பாலிடிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி. ஸோ அதில் என்னென்ன பண்ணணும், கடைசி நிமிஷத்தில் என்னென்ன பண்ணக்கூடாது? என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப இந்த இயர் தான் வந்து நான் ரொம்ப ஜென்ரல் அவேர்னஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஏன்னா ப்ரீவியஸாக ஜென்ரல் அவேர்னஸ்ல அடி வாங்கிடுச்சு. ஸோ அதனால அவனுக்கு அது அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியல, அவனால் மெயின்ஸ் எழுத முடியல. ஜென்ரல் அவேர்னஸ்னால மட்டும் இல்லை, மிச்ச ஸ்டேஜ்ல அடி வாங்கிச்சு. ஆனால் ஜென்ரல் அவேர்னஸ் படிச்சு மெயினான ஒரு ரீசன் மெயின்ஸ்ல வந்து நிறைய மார்க் போனதுக்கு காரணம். ஸோ அதனால வந்துட்டு ஜென்ரல் அவேர்னஸ் அவன் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய படிச்சிருக்கான். ஆமாம். இந்த டைம் வந்து நான் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வந்து ஜென்ரல் அவேர்னஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதை வச்சு நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி வைஸ் நீங்கள் வந்து கடைசி எக்ஸாமுக்கு போகிறதுக்கு ஒரு 1 வீக் பிஃபோர் இந்த மறக்கிற மாதிரி இருக்குது. ஹிஸ்ட்ரியில் ஒரு டைம் பார்த்துட்டு போகணும். இந்த ஜியோகிராஃபி இதெல்லாம் உங்களுக்கு கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ஃபிசிக்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா கடைசி டைமில் அது வேணாம், கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் அதை ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம். கடைசி டைமில் மறக்கக்கூடிய அந்த மாதிரி விஷயம், இந்த கெமிஸ்ட்ரியில் வந்து காம்பவுண்ட்ஸ் நேம்லாம் கொடுப்பாங்க, அது கடைசி டைமில் மறந்துடும். டக்குன்னு நம்ம வந்து கால்சியம் ஏதாவது கேட்குறாங்க, சோடியம் பைகார்பனேட், ஆமாம், டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகும். அது எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகும். கால்சியம் கார்பனேட்டுக்கு எதுக்கு, பேக்கிங் சோடா. ஸோ அதெல்லாம் கடைசி டைமில் அதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் தான் செக்ரிகேட் பண்ணணும். உங்களுக்கு எதெல்லாம் ஈஸி அதெல்லாம் வந்து அது நீங்கள் தான் பார்க்கணும். ஒரு சில பேருக்கு இந்த மேப்ஸில் உள்ள பிளேஸ் ஞாபகம் வச்சு கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க இதை கடைசி நேரத்தில் பண்ணலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஜிஎஸை பொறுத்தவரை ஆனால் புதுசாக எதுவும் இப்போலாம் எதுவும் படிக்க வேணாம். லாஸ்ட் 20 டேஸில் புதுசாக படித்தாலுமே பெருசாக யூஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் இவ்வளோ நாளாக பண்ணதோட ரிஃப்ளெக்ஷன் தான் வரப்போகுது. ஸோ ரிலாக்ஸாக நீங்கள் இருக்கிறத மட்டும் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு நீங்கள் போனதுனால கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தான் வரும். ஓகே. ஆமாம். பெருசாக நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு நிறைய படிக்கணும் அப்படிலாம் நினைக்கணும். எக்ஸாம் கிட்ட வந்துருச்சுன்னா மோஸ்ட்லி ரிவிஷன் போயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த செக்ஷனல் மார்க் ஓகே, ஒரு ஃபுல் டெஸ்ட் மார்க் ஓகே, செக்ஷனல் மார்க் போடுவியா மாட்டியா? கண்டிப்பா. அதாவது அதுலயும் இப்போலாம் ப்ரீவியஸ் இயர் செக்ஷனல் மார்க் இருக்கு. அதுக்கப்புறம் தனியாக அந்த ஆப் இப்போ டெக்ஸ்ட் புக்னா டெக்ஸ்ட் புக்கில் இருந்து கொடுக்குற செக்ஷனல் மார்க் இருக்கு.
ஸோ இதில் எது ப்ரிஃபர் பண்ணுங்க, எது போடுங்க? என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கான்செப்டே ப்ரீவியஸ் இயர் மட்டும்தான் நான் நினைப்பேன். அது இல்லாமல் உங்களுக்கு சிஜிஎல் மட்டும் நடக்கல, இப்போ சிபிஓ நடக்குது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கரண்ட் மெடிசன் எல்லாம் பார்த்தா செக்ரிகேட் பண்ணி உள்ள கஷ்டமான கொஸ்டின் மட்டுமே தனியாக போகணும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலே அட் தி மேக்ஸ் நீங்கள் எல்லா கொஸ்டினுமே நீங்கள் பெரிய ஆளு தான், எல்லாமே நீங்கள் நல்லா பண்ணுவீங்க. ஸோ அப்போ அந்த முக்கியமாக இந்த கரண்ட் மெடிக்கலாம் வந்துட்டு மேத்ஸோட டஃப் கொஸ்டின்ஸ் எல்லாமே செக்ரிகேட் பண்ணி ஆக்சுவலி சதீஷ் தான் எனக்கு அது சொன்னார், இந்த மாதிரி இதை பண்ணு அப்படின்னு சொன்னான். அதை சொன்னா சதீஷ் சொன்னா இல்ல நாங்க வீடியோவாக தான் அப்படி பேசுறோம். சரி சரி விஜய் சித்து பிளாக் மாதிரி போயிடும், நீ நார்மலாகவே சொல்லு. அதுதான் இப்போ கரண்ட் மட்டி வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கடைசியாக ஒரு 3-4 மந்த்ஸ் பிஃபோர் வந்து கரண்ட் மட்டி நான் ஆரம்பிச்சு என்னோட குவான்ஸாக இருக்கட்டும், குவான்ஸ் எனக்கு ரொம்ப இம்ப்ரூவ் ஆச்சு. கால்குலேஷன் எல்லாமே டஃப்பான கொஸ்டின்ஸாக போட்டு ஒரு எக்ஸாமில் வரும்போது அந்த மாதிரி கொஸ்டின் ஒரு 2-3 தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு அது ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த ஜிம்லலாம் வந்து ஒரு 20 கிலோ தூக்கிட்டு ஒரு 5 கிலோ தூக்கணும் ஒரு ஃபீல் இருக்குங்களா, அந்த ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக அது ஏன்னா வந்துட்டு 60 கொஸ்டின் அது நான் நிறைய பேர்கிட்ட அதான் சொல்லுவேன். நீங்கள் ஒன்ஸ் நல்லா எல்லா டாப்பிக்கும் பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா கரண்ட் மணியில் உள்ள சம்ஸை போடுங்க. அதில் வந்து டைமரை வச்சு 60 கஷ்டமான கொஸ்டின் பர்சன்டேஜில் உள்ள 60 கஷ்டமான கொஸ்டின் 60 நிமிஷத்தில் போடணும். ஸோ அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக கஷ்டமான கொஸ்டின் 60 நிமிஷத்தில் போடும்போது ஈஸியான கொஸ்டின்லாம் 30 செகண்ட் அந்த மாதிரி நம்ம ஸ்பீடு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்க்கலாம் இந்த கடைசி டைமில். ஸோ மேத்ஸை பொறுத்தவரை அதெல்லாம் பேசிட்டோம், ரீசனிங் பேசிட்டோம். ஸோ இங்கிலீஷ், ஜிஎஸ் இதுதான். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் சரி இப்போ இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம் முன்னாடி என்ன நான் பண்ணக்கூடாதுன்னு நீயே சொல்லிட்டீங்கன்னா இதெல்லாம் பண்ணணும் எக்ஸாமுக்கு பண்ணணும்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ சொல்கிறது வந்துட்டு ஹெல்த்து. இது வந்துட்டு பூமர் மாதிரி பேசுகிற மாதிரி இல்லை அதெல்லாம். ஆனால் வந்துட்டு மெயினாக ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்டாக ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற ஆஸ்பிரண்ட் வந்து சம்டைம்ஸ் ஹெல்த் இஷ்யூ வரும். ஸோ அந்த ஹெல்த்து மெயினாக வந்துட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப வேற மார்க் கம்மியாகுது கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு மார்க், நம்ம சும்மா இருக்க மாட்டோம். ப்ரீவியஸ் இயர் மார்க் விட்டுட்டு வேற ஏதாவது போய் ஒரு மேலே பண்ணுவேன், சரி இது என்னதான் மார்க் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ மன உளைச்சல் ஆயிரும் மார்க் போட்டு. அதெல்லாம் நம்ம கவலைப்படவே வேணாம். நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம், நல்ல மார்க் தான் வந்தது, அதே மார்க் தான் வந்துட்டு எக்ஸாம்லேயும் வரப்போகுது. அதே மாதிரி நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா மார்க் நம்ம போட்டாலுமே எக்ஸாம் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அன்னைக்கு டே ஃபர்ஸ்ட் டே. ஸோ நம்ம இன்னைக்கு சூப்பராக பண்ண போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சூப்பராக பண்ணியிருக்கோம், படிச்சிருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக சூப்பராகவே பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நான் போய் எப்போவுமே அப்ரோச் பண்ணுறேன். என்னோட ஸ்ட்ராங் ஏரியாவை நான் மேக்ஸ் நினைப்பேன். ஸோ அந்த மேக்ஸில் எப்படி கேட்டாலும் 25 போடுறேன். அதே சொல்கிறேன், இப்போ நீங்கள் இங்கிலீஷ் ஸ்ட்ராங் ஏரியா இருந்தீங்கன்னா 25 எடுக்க பாருங்க. சரி இப்போ ஸோ அது டேலி பண்ணுவோம். நீங்கள் எழுதும் போது கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக வந்துருச்சு, நீங்கள் பார்க்குறீங்க, உங்களோட மென்டாலிட்டி என்னவா இருக்கும், எந்த மாதிரி அந்த டைம் அப்ரோச் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா மேக்ஸை பொறுத்தவரை இப்போ என்னோட ஸ்ட்ராங் ஏரியாவை நான் நினைக்கிறதுல நான் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருப்பேன். என்னால் 25 போட முடியல அப்படின்னாலும் ஒரு நல்லா படிக்கிறவங்க கொஞ்சம் ஆவரேஜாக மேக்ஸு இங்கிலீஷ் மேனேஜ் பண்ணி மார்க் எடுக்கிறவங்க 20 போடுறேன் அப்படின்னா நான் ஒரு 3+ வச்சுப்பேன். 23, 22 அந்த மாதிரி வச்சுப்பேன். ஸோ இங்கிலீஷில் நான் கொஞ்சம் லேக் ஆனால் கூட ஓவராலாக டேலி பண்ணிக்க ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு கொஸ்டினில் ரொம்ப நேரம் உட்கார மாட்டேன். இப்போ ரொம்ப டஃப்பாக கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கொஸ்டின், அதில் நான் ரொம்ப நேரம் உட்கார மாட்டேன். எனக்குன்னு ஒரு டைம் அலாட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 9 மினிட்ஸில் ரீசனிங் பார்க்கணும், அதுக்கப்புறம் 20 மினிட்ஸில் மேக்ஸ், அதுபடியே தான் நான் போய்கிட்டு இருப்பேன். அதில் நான் எதுவுமே புதுசாக போய் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ட்ரை பண்ண மாட்டேன். மார்க்கில் என்ன பண்ணணும் அதே தான் எக்ஸாம் வந்து ஒரு அனதர் மார்க் நான் போகிறேன். ஸோ அதுதான் மெயினாக வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணேன். நான் சொல்கிறதுமே அதுதான் சொல்லுவேன். ஓகே, நீ என்ன நினைக்கிற? நானும் அதான் நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு பார்த்தீங்கன்னா நான் சிஜிஎல் மெயின்ஸ் எழுதும்போது குவான்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக கேட்டாங்க. நிறைய பேருக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருந்துச்சு குவான்ஸ்ன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், எனக்கு வந்து அந்த டைமில் அந்த ப்ரெஷர் ரொம்ப என்ன இது நம்மளால் எதுவுமே போட முடியல. அட்டம்ஸ் ரொம்ப 22 அந்த மாதிரி தான் பண்ணேன் 30க்கு. அதுவும் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப நான் ஒரு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. நான் இங்கே மார்க் போடும்போது பார்த்தீங்கன்னா நான் 320+ எடுத்துட்டேன். 320, 330 கூட சில மார்க்கில் எடுத்தேன். நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன், சரி ஓகே கண்டிப்பாக 300+ அது வரும் அப்படின்ட்டு. பட் அந்த எக்ஸாம் டேயில் வந்து குவான்ஸ் திடீர்னு ரொம்ப கஷ்டமாக, ஏன்னா அப்புறம் நான் இந்த டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நினச்சேன் நம்ம நிறைய லேக் ஆகணும், நிறைய கான்செப்ட்ஸில் லேக் ஆகும், அது என் மேலேயுமே நிறைய மிஸ்டேக் இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே நான் கற்றுக்கிட்டு இப்போ நெக்ஸ்ட் சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. எப்படி போகும்னு தெரியல, பார்க்கலாம். நல்லதே நடக்கும். நம்ம ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி போடுறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு சிஹெச்எஸ்எல் மெயின்ஸ் வரும். ஸோ அது உன்னோட ஜேர்னி, நீ என்னென்ன பண்ண அப்படிங்கிறத நம்ம போடலாம் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் வந்து கிளியராக ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, ஒரு நியூ பிகினர் வந்துட்டு வராரு எஸ்எஸ்சிக்குள்ள எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வீடியோ போடலாம் கண்டிப்பாக சேர்ந்து. நெக்ஸ்ட்டு சிஹெச்எஸ்எல் மெயின்ஸ் எழுத போகிற தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்கிறேன்.
முதல்ல எப்படி சிஜிஎல் தானே இல்ல சிஹெச்எஸ்எல் மெயின்ஸ்க்கு அப்புறம் சிஜிஎல் மெயின்ஸ் வரும். இல்ல ஆனா சிஜிஎல் பிரிலிம்ஸ் தானே ஃபர்ஸ்ட். இல்ல சிஜிஎல் பிரிலிம்ஸ் நெக்ஸ்ட் வரப்போகுது. அதுக்கடுத்து சிஹெச் எப்படி அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போடுவோம். ஸோ அப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வேறு கண்டிப்பாக ஒரு கான்செப்ட் வீடியோவோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. எவ்வளோ ஏன்னா